இப்போ வந்து டாஸ்க் லெட்டர் வந்தாச்சு. அரோரா தான் படிச்சிருக்காங்க. அந்த டாஸ்க் என்னென்னா, டான்ஸ் மரத்தான் 2.0 செகண்ட் ரவுண்டு. எல்லாம் ஆக்டிவிட்டி ஏரியாவில் தான் போய் ஆடணும். தனித்தனியாக ஒரு டீமாக டான்ஸ் ஆடணும். ஃபஸ்ட் டான்ஸ் காஸ்டியூம்லாம் போட்டுட்டு அது மேலே ஃபுல்லாக ஸ்டிக்கி நோட்ஸ் ஒட்டிக்கணும். ஒட்டிட்டு அவங்க போய் ஆடணும். ஆடும்போது அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் எல்லாம் கீழே விழணும். இது எப்படின்னா ஒருத்தர் உரசிட்டு ஆடக்கூடாது, கை வச்சு அந்த ஸ்டிக்கி நோட்ஸை தட்டி விடக்கூடாது, தரையில் புரண்டு உருளக்கூடாது, அடுத்தவங்கள உரசி ஆடி இல்லை செவுத்துலேயோ இதுலையோ உரசி அந்த ஸ்டிக்கி நோட்ஸை விழ வைக்கக்கூடாது. முழுக்க டான்ஸ் ஆடி தான் அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் அவ்வளோ விழணும். எந்த டீம் கம்மியான டைமில் அந்த ஸ்டிக்கி நோட்ஸை விழ வைக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். இதுதான் அந்த ரூல். இது லிவிங் ஏரியா வந்தவுடனே பார்த்திங்கன்னா எஃப்ஜே தூங்கியிருப்பார் போல இருக்குது. ஸோ கானா வினோதனை வந்து எந்திரிச்சு நிற்க வச்சுருப்பாங்க. அப்புறமா இந்த எல்லாம் ரீட் பண்ணி முடித்தோடனே பிக் பாஸ் கிட்டே கானா வினோதனை கேட்குறாங்க, பிக் பாஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா அப்படின்னு. அவர் வந்துட்டு இல்லை என்கிட்ட கேட்குறீங்களா அப்படிங்கிறாரு. உடனே இல்லை நாங்கள் பேசினது ஏதோ டவுட் இருக்கோன்னு நினச்சோங்கிற மாதிரி ஏதோ வளர்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு பார்வதி ஏதோ எஃப்ஜே வந்து கூட கொஞ்சம் நேரம் நிற்கட்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோடனே பிக் பாஸ் வந்து உடனே சொல்கிறார் இன்டர்ப்ட் பண்ணி, எஃப்ஜே நீங்கள் உட்காருங்க அப்படின்னு. இதை முதலே அவர் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்வதி பண்ணாமலே இருந்திருப்பாங்க. அது என்ன அவ்வளோ ஒரு ஆனந்தம் எஃப்ஜே நிற்கிறதுல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நல்லா நோஸ் கட் கொடுத்தாரு பிக் பாஸ். அப்புறம் பேசாமல் உட்காந்துட்டாங்க. அப்போது கானா வினோதனை சொல்லியிருப்பாங்க, நீ சும்மா இருந்தால் கூட அவர் பேசாமல் உட்காந்து வச்சுருப்பாரு, நிற்க வச்சுருப்பாரு, நீ சொன்னதால தான் அவர் உட்கார சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு வினோதனா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா யார் ஃபஸ்ட்டு போகணுங்கிறதுல அங்கே ஒரு பிரச்சனை வருது. ஏன்னா ஃபஸ்ட்டு போகிறவங்களுக்கு வந்து அது டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி, அடுத்து போகிறவங்க வந்து அவங்கள பார்த்து அதில் என்ன மிஸ்டேக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி எதோ ஃபாலோ பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் டீம் தான் ஃபஸ்ட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. யார் பார்வதியெல்லாம் தேர்ட் டீம் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து வினோதனாவும் அதுக்கு ஓகேன்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே வந்துட்டு என்னென்னா விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து இது பயாஸ்டாக இருக்கீங்க, ஏன்னா நீங்கள் கேப்டனாக இருந்துட்டு நீங்கள் எங்களை ஃபஸ்ட்டு போக சொன்னீங்கன்னா அது நாங்கள் 5 பேர் இருக்கோம், எங்களுக்கு அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வேறு அப்படிங்கிற மாதிரி விக்ரம் சொல்கிறாரு. அதையும் தாண்டி நீங்கள் அது டிசிஷன் எடுத்திங்கன்னா நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு. அப்போ கமர்தன் எந்திரிச்சிட்டு பேச வராரு. கமர்தன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து நேற்று உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்ததுன்னு அப்படின்னோடனே எஃப்ஜே கேட்குறாரு, என்ன அட்வான்டேஜ் எங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஃப்ஜே அப்படி கேட்டோடனே எல்லோரும் இல்லை நீ ஸ்டாப் பண்ணுனாங்க. ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னோடனே பயங்கரமாக கோவம் வந்து நான் அப்படி தான் பேசுவேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க எஃப்ஜே. அதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் விக்ரமுக்கும் எஃப்ஜேக்கும் சண்டை, கானா வினோதனுக்கும் எஃப்ஜேக்கும் சண்டை எல்லாம் பேசி முடிச்சு அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஒரு 2 நிமிஷத்தில் சேர்ந்துருவாங்க. சும்மா அங்கே வச்சுட்டு சண்டை போட்டுட்டு உடனே சரி விடு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா திருப்பி கமருதீன் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ வேறு யாரோ இன்டரப்ட் பண்ணாங்க. உடனே இப்போ வாயை மூடுங்க, பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே சொல்கிறாரு. சொல்லிவிட்டு நான் ஏதாவது ஒரு சாதாரணமாக ஒரு கொஸ்டின் கேட்டால் மட்டும் எஃப்ஜேனை மட்டும் எல்லோரும் ஈஸியாக என்ன அடக்குறீங்க, அதே வேறு யாரோ கேட்டால் தப்பு கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இப்போ பிக் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா, அந்த தேர்ட் டீம்லேருந்து 4 பேர் மட்டும் போனால் போதும், 5 பேர் இல்லை 4 பேர் தான், யார் 4 பேர் ஆடுறீங்க அப்படின்னோடனே எஃப்ஜே நான் வரலன்னு சொல்லி உட்காந்துட்டாங்க. ஸோ மிச்சம் 4 பேர் போக போகிறாங்க. இப்போ இதில் என்னென்னா அடுத்த டீமில் உள்ள 2 பேர் போய் அந்த ஸ்டிக்கி நோட்ஸை ஒட்டி விடணும். அவங்களே ஒட்டினா ஏதாவது கோல்மால் பண்ணிடக்கூடாதுல, அதுக்காக பிக் பாஸ் இப்படி மாற்றி விட்டுருக்காரு. ஸோ பார்த்துட்டு இனி யார் வின் பண்ணுறாங்க நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு எல்லாருக்கும் 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.